அது எந்த நேரத்துல பண்ணேன்னே புரியலையே. அடுத்த கல்யாணத்தை பண்ணி பாக்குறதுக்கு குடுப்பனே இல்லாம போயிடுச்சே. முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஆயி போயிடுச்சு. எல்லாம் நேரங்காலம்தான். இதுக்கு என்ன விமோச்சனம்னே தெரியலையே. இன்னொரு கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல வழியே இல்லையா கடவுளே? உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? எலியாரை வலியார் அடிச்சா வலியாரை அந்த தெய்வம் திருப்பி அடிச்சிருமா. நம்மள என்ன பாடுபடுத்துச்சு அந்த ராஜம் அம்மா. இப்ப என்னாச்சு? உன் மக மூஞ்சி சகிக்கல, சிதம்பரம் மகதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தையில அந்த பொம்பளை கர்வத்தை காலி பண்ணிட்டானமே. இப்ப என்ன பண்ணுவாளுங்க ஆத்தாலும் மகளும்? இதுக்குதான் சொல்றது ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. இதைத்தான் நான் உனக்கு சொல்றேன், நீ ரொம்ப ஆடாத. என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு நல்ல காரியம் நடக்கும்போது தட்டி போறது ரொம்ப வருத்தமான விஷயம். இதை கேலி பண்ணி பேசுறது ரொம்ப அசிங்கம். சும்மா இருங்க மாமா. எப்பவாவது அத்தி பூத்த மாதிரி அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதையும் கெடுக்குறீங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது ரொம்ப தப்பு தானோ. பிடிக்கலையா மூஞ்சிக்கு மூஞ்சி நேரா பேசணும். இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் பேசக்கூடாது. அந்த நிர்மலா பொண்ணுக்கு 2வது தடவை கல்யாணம் பேசி தட்டி போயிருக்கு. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வருத்தப்படும். மாமா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப சுலபம். அவங்க ஆத்தால 5 நிமிஷம் மனசுல நல்லதை நினைக்க சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு அடுத்த நிமிஷமே நிச்சயம் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. சரிக்கா விட. அது இல்ல லீலா, ஆத்தா பண்ற தப்பெல்லாம் மக தலையில தானே வந்து விழும். போதும்க்கா அந்த புரணி. இந்நேரத்துக்கு சரோக்கா மாமியார் விக்கல் எடுத்து பொருள போறாங்க. வேற ஏதாவது பேச்சு இருந்தா அதை பேசு. படி. ஏ விஜி, நீ மாப்பிளை பாத்தியா? ஆள் எப்படி இருக்காரு? ஏய், ஏதாச்சும் பேசினாரா? என்ன பேசினாரு? இது பாரு, எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? என்னடி, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கு. பேசாம அவரே உனக்கு கட்டி வச்சலான்னு ஒரு யோசனைக்கு சொன்னேன். முதல்ல இந்த மாதிரி உளறதெல்லாம் நிறுத்து. பேச்ச பாரு. ஏய், இப்ப நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன்? அப்பப்ப ஏதாவது லூசு மாதிரி உளராத. எதை பேசணும்னு உனக்கு ஒரு அறிவு வேண்டாம். இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏன் மாமா, இப்ப நான் சொன்னதுல என்ன தப்பு? நீ பேசுனது தப்புன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு விவரமா இருக்க. இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறது? ஆமா, யாருக்கிட்ட எப்ப எதை பேசுறதுன்னு தெரியாத உனக்கு. நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருக்க. ஒரு பிள்ளைக்கு தாயா வேற ஆக போற. இன்னும் பேச கத்துக்கலையடி நீ. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. லீலா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. என்னைக்கு இருந்தாலும் நாம விஜய ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துதானே ஆகணும். அவளை விரும்புறவனுக்கு கட்டி கொடுத்தா என்ன தப்பு? எனக்கு என்னமோ அவன் பேர் என்ன, கோபி, அவனுக்கே விஜய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னதானா யாரோட கல்யாணம் பேச்சு நடக்குதுங்க? அப்பா, அந்த கோபி கிருஷ்ணா இருக்கார்ல, அவருக்கு நம்ம விஜய் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாராம். அவருக்கே விஜய கட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டேன். ஆளுக்கு என்ன போட்டு திட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்கப்பா, நான் சொன்னது சரிதானே? உன் யோசனையை கொண்டே உடப்புல போட்டு வா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? பாருமா, உன்ன மாதிரி சரோ மாமியாரோட என்னால தினம் ஓரியாட முடியாது. அந்த அம்மா எக்கடா சாக்கு சண்டை போடலான்னு காத்துட்டு இருக்கிறா. நீ சொல்ற ஐடியா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த அம்மா கையில கத்தியை கொடுத்து எங்களை நல்லா குத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா சொல்லுங்கப்பா. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? இந்த பாருமா, அந்த அம்மாவோட ஓரியாட எங்கிட்ட திராணி இல்ல. அப்படி ஓரியாடத்தை விட என் பொண்ணு வீட்லயே நிம்மதியா இருக்கட்டும். தோணுது பாரு, அருமையான ஐடியா. நீ சரியா தான் பேசுன. அது மாமாவுக்கு தான் புரியல. ரொம்ப பேசிட்டல, களைச்சு போயிருப்ப. உள்ள போய் தண்ணி குடி.